வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் உயிரிழந்த கல்யாண்குமார் அவர்களுடைய குடும்பம் நம்மிடம் இருக்கின்றார்கள். இந்த சோகத்திலும் 2 சிறு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் குடும்பம் தற்போது அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. இது குறித்து கடைசியாக கல்யாண்குமார் அவர்கள் அவரோட மனைவியிடம் பேசியிருக்கிறார். அவர் என்ன கூறினார் தெரியுமா? அம்மா வணக்கங்கம்மா. அம்மா, அவர் பூசாரி வேலை பண்ணி எவ்வளோ சிரமப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு நமக்கு நல்லா தெரியும். அந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அதுக்கு புதிய தலைமுறை சார்பாக மிகுந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்மா. சொல்லுங்கம்மா, நேற்று உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணும்போது அவர் என்ன பேசினார்? கடைசி என்ன பேசினாரு? சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டேன். அப்புறம் அதுக்கு ஒரு நேரத்துக்கு தண்ணி வந்துட்டாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில். அப்போ அங்கே இருக்க வேண்டாம், கோயிலில் போய் படுத்துக்கணும்னு சொன்னேன். கோயில் தடப்படி ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அப்போ சரி அங்கே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னா, சரி சாப்பிட்டு போங்கன்னு. சரி சாப்பிட்டு போய் தடப்படிக்கு போயிட்டு கூப்பிட்டாரு. சாப்பிட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டு தடப்படிக்கு வந்துட்டேன். அப்போ ஆதார் கார்டு, அவர்கிட்ட ஐடி கார்டு, அவருக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் தடப்படியில் வச்சுருக்கேன். பயப்படாத, இங்கே ஒன்றும் வராது தண்ணி. கோயில் ரொம்ப ஹைட்டில் தான் இருக்குது, நீ பயப்படாத, நீ சாப்பிட்டு தீங்கு அப்படின்னு சொன்னார். கோயில் ரொம்ப ஹைட்டில் இருக்குது, நீ பயப்படாத, நான் ஆதார் கார்டு, ஐடி கார்டு எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நானும் சாப்பிட்டேன். மாத்திரை போடுறேன். அவர் கால் வலி, கால் முடியாது, கால் நடக்கிறது கஷ்டப்படும், அதனால் மாத்திரை போட்டு நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னார். 9 மணிலேருந்து 9:30 வரைக்கும் பேசினேன். அப்புறம் நான் தூங்குறேன்னு சொல்லிட்டாரு. சரி கோயில் தடப்படியில் தான் படுத்திருக்கேன். சரி ரொம்ப ஹைட் உள்ள தடப்படி சரின்னு எப்படி சொல்லிட்டு நான் விடியக்காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சிருந்தாரு. இப்போ 4 மணிக்கு கூப்பிடும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. அது தோன்று சம்பவம் நிறைய முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பேசுறது ரொம்ப தாங்க முடியல என்னால. சரி எல்லாம் 18 வருஷமா அப்பா என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. இப்போ ஒரு 4 வருஷமா அப்பாவுக்கு கால் முடியல. அதோட தான் சேர்ந்து என்னை படிக்க வைக்கிறதுக்காக அங்கே போய் கஷ்டப்பட்டாரு. இந்த இழப்பை என்னால் தாங்கிக்கவே முடியல. ஃப்ளட்டு வருதுன்னு அங்கே ஆல்ரெடி அந்த ஏரியாவுக்கு தெரியும். ஆக்சுவலி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி புத்துமலை அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸில் இது நடந்துச்சு. இப்போ இது என்னன்னா நடக்கிறது அன்எக்ஸ்பெக்டடாக தான் நடந்துச்சு. பட் ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவுமே அவங்க எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் நேற்று காலையில் நேற்று தான் எஸ்டர்டே நைட்டு அப்பா கிட்ட பேசினேன். ஆனால் ஒழுங்காக பேச முடியல. ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும்போது பேசினேன். அப்புறம் நேற்று காலையில் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கூப்பிடுவேன். காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி 3 டைம்ஸ் பேசுவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஒரு 3 டைம்ஸ் பேசுவேன். கால் பண்ணும்போது அப்பாவுக்கு நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. சரின்னு நானும் குளிச்சு கிளம்பியாச்சு காலேஜ்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அப்பா கோவிலில் இருந்த இடத்துல ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி அப்பா வந்துட்டாங்களா அப்படின்னா. இல்லை, எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோம். கோயில் ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிருச்சு, மழை இடிஞ்சு விழுந்துருச்சு, அப்பா இருக்காரா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு 7:30 அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்க, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. பாடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் நிறைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி, அது இல்லாமல் நியூஸ் சேனலுக்கு கால் பண்ணி, நிறைய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து, தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி கொடுங்க, எங்கள் அப்பா இல்லாமல் எங்கள் குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நிறைய நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் கால் பண்ணாங்க அம்மா, இந்த மாதிரி அப்பாவை கண்டுபிடிச்சிட்டோம், நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்காருன்னு நம்பி தான் நான் கோயம்புத்தூர்ல இங்கே வந்தேன். பார்த்தா அப்பா உயிரோடையே இல்லை. அப்பா இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போறோன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு எங்கள் அப்பா தான் சொல்லி தருவார். இப்போ அப்பா இல்லாமல் யாருமே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. சில உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. காலையில் அப்பாவை பார்த்தோன்னே என்ன பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியல. ரொம்ப ஆசைப்பட்டார் அப்பா. நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறது அவரோட மிகப்பெரிய கனவு. இப்போதான் நான் ஆரம்பிச்சேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவேன். அதுக்குள்ள எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, ப்ரிப்பேர் பண்ணி இப்போதான் ரீசெண்டா தான் ஆரம்பிச்சு. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு.